ஏன்னா வந்தப்போ அது திடீர்னு ஃப்ளூக்கில் அடிச்ச லக்கு மாரி ஒரு வாழ்க்கை அடிக்கிறது தரமா அவங்களாம் ஜாக் பாட்டு தானே. இண்டிவிஜுவல் ஸ்கில்லை வச்சோ ஒரு முயற்சியை வச்சோ நீங்கள் நடிகர்களே பாருங்களேன், முயற்சி வச்சு வந்தவங்க வந்து கடைசி வரையும் அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்தார் விநாயக், சூர்யாதேவியோட என்ட்ரி. பார்த்தா 2019 என்ட்ரி இருக்கு. நான் சொன்னேன்ல, கோவிட்டுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக அவங்க ஜெயிலேருந்து வந்த பிறகு இந்த நிகழ்வுலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் விஜய் டிவியில் நாஞ்சில் விஜயன்லாம் பழசு மறந்துட்டாங்க. அவரோட பேக்கப் போய் கேளுங்க, அது ஒன்றுமே இருக்காது. ஆல்ரெடி டிஜே ஒரு திருநங்கையோட ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சா, வைஷ்ணவி. ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் சொன்னமா திருநங்கை வைஷ்ணவி விஜய், அவங்கள அடிக்கிறதுக்கு சூர்யாதேவிட்ட ஆளு கேட்டதா ஒரு தகவல் சொல்லப்படுது. ஸ்டாண்டப் காமெடியன் ஆயிடுவாங்கம்மா. குழந்தை படுத்து கிடத்துல நேராக நிமிடுறது வரைக்கும் உள்ள ஷோ தான் இப்போ நான் சொன்னது. 20 வருஷத்துக்கு எபிசோடு இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், விஜய் டிவி வாட்ச்மேனாக இருந்தால் கூட போதும்னு சொல்றேன். நம்ம பெரிய ஆளாயிடலாம். இதோட கோவம், இதோட அட்டமெண்ட்டான குணம், போதிய அன்பு அரவணைப்பு கிடைக்கல அப்பா கிட்ட இருந்து, அது பர்சனல் லைஃப் ஃபெயிலியர், அது வெறுப்பு உணர்வு ஆயிட்டு. யாரை பத்தி பயப்படாது தெரியல. லட்சுமி ராமகிருஷ்ணன் கழிச்சுது வாடி உன்னை அசிங்கப்படுத்திட வேண்டி கேமரா மூடி பார்க்கணும், வாடி கமிஷனர் ஆஃபீஸர் கூப்பிட்டுதான் இல்லையா. தட்டில் சாப்பாடு வைக்க உள்ள ஷூட்டிங் ஸ்டார்ட் அடிப்பாங்க, உனக்கெல்லாம் சாப்பாடு வையும்பாங்களாம். அதோட தான் அவரோட படம் ராவுத்தர் ஃபிலிம்ஸ்ல வந்து சாப்பாடாக போட்டார் எல்லாருக்கும். நான் மட்டன் சாப்பிட்டா நீனும் மட்டன் சாப்பிட்டேன், நான் எல்லாம் சாப்பிட்டேன் நீ எல்லாம் சாப்பிட்டேன். விஜயகாந்தம்மா மறந்துருப்பாங்க மக்கள். மறதி ஒரு தேசிய வியாதி இல்லை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் டிவியில காமெடி ஆக்டரா இருக்கக்கூடிய நாஞ்சில் விஜயன் சுத்தி அவரை சுத்தியே ஒரு சர்ச்சை வளையம் வந்துகிட்டே இருக்கு. எப்ப பாரு ஏமாத்திட்டாங்க, பிளாக்மெயில் பண்றாரு, இவர் தான் வந்து எங்க காசு தரணும் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப சூர்யாதேவி அவங்களோட தோழியே இப்ப வந்து அவருக்கு எதிராக மாறி இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? ஆக்சுவலாக சூர்யாதேவி எல்லாம் மறந்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு. கோவிட்டுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல, அவங்கள அந்த இந்த தேன்னு பேசி வண்டையா திட்டி அப்போதான் முதல்ல ஃபேமஸ் ஆனாங்க. அப்போ ஜெயிலுக்கு போனாங்க, அவங்க புழலில் இருந்தாங்க. ஐ திங்க் அது வந்து கோவிட்டுக்கு பிஃபோர் தான், கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. கொஞ்சம் கோவிட்டுக்கு முன்னாடியே வந்துச்சு. அப்போ வந்து இந்த மாதிரி விஷுவல் மீடியா கிடையாது என்கிட்ட. அப்போ வந்து இந்த ரைட்டிங் வார பத்திரிகைகள் தான் இருக்கும். அப்போ விகடனில் வந்து என்னோட ஆர்டிக்கல் ஒன்று வந்துச்சு, ஃபோட்டோ போட்டு கவர் ஸ்டோரி. அப்போல்லாம் அது பெரிய விஷயம் வர்றதெல்லாம். ஓகேயா, இவ்வளோ ஈஸியான ஆக்சஸ் கிடையாது. அப்புறம் அந்த சூர்யாதேவியை பற்றி சொல்லிட்டு, பெண்கள் சிறையில் இருக்காங்க அவங்க, என்னோட கிளைண்ட்டாக அப்போ இருந்தாங்க, ஜெயிலுக்குள்ளே நிறைய பேர் இருந்தாங்க, நானும் போவேன் வருவேன், பார்த்துருக்கேங்க ஜெயிலில் அவங்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல், சின்ன கவர் ஸ்டோரி ஒரு 2 பேஜில் வந்துருது. அப்புறம் தான் இப்போ தான் கேள்விப்படுற, ஓகே இப்படி ஒரு கேரக்டர் இருந்துச்சு. இடையில ஏதோ ஒரு வாட்டி சோசியல் மீடியாவில் ஏதோ பேசினாங்க. அப்புறம் ஆன்மீகத்தில் அவங்க ஈடுபட்டாங்க, ருத்ராட்செல்லாம் போட்டிருப்பாங்களே பார்த்தீங்களா, ஆன்மீகத்தில் ஈடுபட்டு பட்டையெல்லாம் போட்டு வேறு மாதிரி போயிட்டாங்க அவங்க. ஐ திங்க் அவங்க நேட்டிவ் பிளேஸ் மணப்பாறைன்னு தாங்க என்னோட ஞாபகம் சரியாக இருந்தால், அவங்க திருச்சி மாவட்டம் மணப்பாறைங்கிறதா என்னோட ஞாபகம் சரியாக இருந்தால். அதுதான் நாஞ்சில் விஜயன். அதாவது நீங்கள் ஒரு பிள்ளை பற்றி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வளர்க்காதீங்க, விஜய் டிவி வாசலில் கொண்டு போட்டு வந்துருங்க. குவான்னு கதறது பாருங்கள், குழந்தை இப்போது அழுகிறது, காலை 6:30 AM அப்படியே தூக்குவாங்க கேமராவை. அப்படியே ட்ரோன்லாம் கிடையாது, அகிலா கேமரா பார்த்துருக்கீங்களா, இவருக்கு தெரியும் கேமரா பண்ண, அகிலா கேமரா போட்டு இறக்குவாங்க. இப்போது குழந்தை பால் குடிக்க போகிறது, தாய் இல்லாததால் பஞ்சால் பால் கொடுக்குறோம் அப்படி ஒரு கலத்த குரலில் ஒரு ஷோ ஆரம்பிப்பாங்க. அப்படியே வந்து 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 குழந்தை இப்போது ஆட்டோவில் ஸ்கூலுக்கு செல்கிறது, ஆட்டோ பின்னாடியே கேமரா போயிட்டு அப்படியே வந்து கடாசா பார்த்தா ஒரு நாள் ஸ்டாண்டப் காமெடியன் ஆகிடுவாங்கம்மா. குழந்தை படுத்து கிடத்துலேருந்து நேராக நிமிடுறது வரைக்கும் உள்ள ஷோ தான் இப்போ நான் சொன்னது. 20 வருஷத்துக்கு எபிசோடு இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், விஜய் டிவி வாட்ச்மேனாக இருந்தால் கூட போதும்னு சொல்கிறேன். நம்ம பெரிய ஆளாயிடலாம். அந்த பிளாட்ஃபார்ம்லாம் யாருக்கு கிடைக்குது? எளிய மனிதர்களை பெரிய ஆளாக்குவது விஜய் டிவி. நான் வரவே இருக்கிறேன். நான் கிரிட்டிசிசம் பண்ணது அது வேற. நீ ஒரு குழந்தை எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு பிள்ளை வளர்ந்துருதுங்கிறது ஒரு கருத்து. ஆனால் வளர்ந்த பிறகு எளிய மனிதர்களாக இருப்பதில்லை. 10 வருஷத்துக்கு முடியல ஞாபகத்தை நான் திருப்பி நல்லா ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறேன். அவங்கள்ட்ட போய் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்கன்னு கேட்டால் தெரியாது அவங்களுக்கு. காரணம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, வந்த பாதையெல்லாம் தெரியாது. ஏன்னா வந்த பாதை திடீர்னு ஃப்ளூக்கில் அடித்த லக்கு மாரி ஒரு வாழ்க்கை அடிக்கிறது தரமா அவங்களாம் ஜாக் பாட்டு தானே. இண்டிவிஜுவல் ஸ்கில்லை வச்சோ ஒரு முயற்சியை வச்சோ நீங்கள் நடிகர்களே பாருங்களேன், முயற்சி வச்சு வந்தவங்க வந்து கடைசி வரையும் அப்படி தான் இருப்பாங்க. ரஜினிகாந்த் எல்லாம் போய் பில்டப்பாக இருக்க சொல்ல, இருக்கிறது தெரியாதவருக்கு, இருக்க மாட்டார்ல, இருக்க தெரியாது. போட்டிருக்க சட்டை நல்லா இருக்கா நல்லா இல்லை எல்லாம் தெரியாது. அன்னைக்கு பார்க்குறேன், இங்கே ஒரு பட்டன் போட்டிருக்கு, இங்கே ஒரு பட்டன் போட்டிருக்கு.
எங்கே வர்றாரு? பாரதி ராஜா வீட்டுக்கு வர்றாரு. அவருக்கு தெரியாது ஆக்சுவலாக நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், விக்கு வச்சுக்கணும், அதை பற்றிலாம் தெரியாது அவருக்கு. காரணம் அவர் வந்த பாதை எப்படி, அவ்வளோ முயற்சி, அவ்வளோ அவமானம். விஜய் சேதுபதி மட்டும் எப்படி ஹிட் ஆனார் இவ்வளோ நடிகர்களுக்கு மத்தியில்? வந்த யதார்த்தம் அப்படி. விஜய் சேதுபதி சூப்பர் ஹீரோமா, ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருக்காரு, ஸ்டண்ட் மாஸ்டர், டேய் மச்சான் நல்லா இருக்கியாடா அப்படின்றாரு இவர். அவர் திருப்பி அவர் ரொம்ப தயங்கி, நீ பெரிய மனிதன் ஆகிட்ட நீ தான் சின்னவனை அரவணைக்கணும், ரொம்ப தயங்கி நல்லா இருக்கணும் உட்காடுறாங்க. அப்படி விஜயகாந்த் அது மாரி தான், பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறது. இந்த குள்ளமாக நடிக்கிறவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கள மடியில் உட்கார வச்சுலாம் ஃபோட்டோ எடுத்துருக்காரு. அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போய் சிறப்பு விருந்தினர் கலந்துக்குவார் விஜயகாந்த். ஏன்னா வந்த பாதை இப்படி. தட்டில் சாப்பாடு வைக்க உள்ள ஷூட்டிங் ஷார்ட் அடிமா, உனக்கெல்லாம் சாப்பாடு அவையும் பார்க்கலாம். அதோட தான் அவரோட படம் ராவுத்தர் ஃபிலிம்ஸில் வந்து சாப்பாடாக போட்டார் எல்லாருக்கும். நான் மட்டன் சாப்பிட்டா நீனு மட்டன் சாப்பிடு, நான் எல்லாம் சாப்பிட்டா நீனு எல்லாம் சாப்பிடு. விஜயகாந்தம்மா மறந்துருப்பாங்க மக்கள், மறதி ஒரு தேசிய வியாதி இல்லை. ஆனால் விஜய் டிவியில் நாஞ்சில் விஜயன்லாம் அந்த பழசை மறந்துட்டாங்க. அவரோட பேக்கப் போய் கேளுங்க, அது ஒன்றுமே இருக்காது. ஆல்ரெடி விஜே ஒரு திருநங்கையோட ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சா, வைஷ்ணவி ப்ராப்ளம் ஏற்பட்டு அவங்க பெட்டி பெட்டியாக, இப்போ பிரச்சனைனா எங்கேயும் போகிறதில்ல, பெட்டி பெட்டியாக உட்காந்து பேசுறது. கேமரா ஆன் பண்ணிச்சா, ஆன் பண்ணிச்சு, மொத்தமாக ஆன் பண்ணிச்சா, மொத்தமாக மோது வா, கழுவி ஊற்றுறது. நாளைக்கு அவனை பார்க்கணுமே, மூஞ்சில் பழகணுமே இல்லை. இவரும் போய் ஒரு டிவியாக உட்காந்து கழுவி ஊற்றி மொத்தத்தில் டிஆர்பி என்னமோ சேனலுக்கு தான் வச்சுங்க. ஒரு விஜய் டிவி சம்பாதிக்கிற அளவு யூடியூப் சம்பாதிக்க தானே செய்யுது, காம்படிஷனில் இருக்குது தானே. பட் அவங்களும் யூடியூப்லாம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க மட்டும் தனியாவா? அதனால் அவங்களும் கழுவி ஊற்றி வந்தாங்க. இதில் ஒரு அப்பயே வந்து ஒரு 2 லட்ச ரூபா பணம் கேட்டார், மிரட்டுறாருன்னு சொல்லி வைஷ்ணவி அந்த திருநங்கை போய் புகார் கொடுத்தாங்க. அது ஒரு பக்கம் கசமும் ஒன்று இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்தார் விநாயக், சூர்யாதேவியோட என்ட்ரி. பார்த்தா 2019 என்ட்ரி ஆயிருக்கு. நான் சொன்னேன்ல, கோவிட்டுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக அவங்க ஜெயிலேருந்து வந்த பிறகு இந்த நிகழ்வுலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு அப்போ நினைவு இல்லை. இந்த அளவுக்கு சோசியல் மீடியா வளர்ச்சியெல்லாம் இப்போ இல்லையே, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெருசாக இல்லை, இவ்வளோ பூமாவெலாம் இல்லை. டவரே எடுக்காதுமா, சுற்றி நடக்குமா செல்லு பாட்டுக்க. அப்போ எல்லாம் போட்டோ போட்டு ஏரில் போய் தூக்கி நிற்கணும், போட்டோ ஏறுது. இப்போ எல்லாம் போட்டோ டக்குன்னு 5G வந்துடுறாரு. எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயி தானே இல்லை அண்ணன், அண்ணனே நிறைவு கூறுவோம் அந்த இடத்துல. அப்போ சூர்யாதியோட என்ட்ரி. அவங்களும் யார் மிஸ்டர் நாஞ்சில் விஜயன் தோழமையாக பழகியதாக சொல்லப்படுகிறது. என்ன இது எதுவும் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா இப்போதான் சூர்யாதேவியே ரீகலெக்ட் பண்ணி கொண்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்கு சார், அதையுமே நான் பார்த்தது இல்லைம்மா. ஏன்னா இப்போதான் ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வரும். இவங்க யாருமே சாதாரணப்பட்ட ஆளுகள் இல்லை, கழுவி ஊற்றக்கூடியவர்கள், புரியுதா? அதை விட்டு நம்ம வெளியிருந்து பேசுவதே நல்லது, நாகரிகம் உத்தமம். இவங்க சூர்யாதேவி வந்து 2 பேர் பழைய, அப்புறம் தங்கச்சி கல்யாணத்துக்கு 2 லட்ச ரூபா நாஞ்சில் விஜயன் வாங்கினதாகவும் கூறப்படுகிறது. அதுக்கு போக 2020 நட்பு தோழமை, தோழா தோல் கொஞ்சம் தாஞ்சிக்கணும், அவங்க இப்போ நட்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 2020 யூடியூப் சேனல்ஸில் உட்காந்து வனிதா விஜயகுமாரை தப்பாக பேசினாங்க. ஆக்சுவலாக வனிதா விஜயகுமாரில் நான்லாம் பேசுறதே கிடையாது. அதோட விருப்பம், மற்றவ கள்ள புருஷனாக வச்சுக்கிறா 10 பேரை, இது வெளிப்படையாக கல்யாணம் பண்ணிக்குது, அதோட ஃபேஷன் இதுதான். கல்யாணம் பண்ணணும், பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணணும், அவ்வளோதானே. இது சட்டத்தில் இடம் இருக்கான்னு பண்ணிக்கூடாதுன்னு. ஒரு புருஷனை வச்சுட்டு இன்னொரு புருஷனை எடுக்கிறது தான் சட்டத்தப்பு, ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறது தான் சட்டத்தப்பு. டிவோர்ஸ் பண்ணிட்டு பண்ணிக்குது, டிக்ளேர் பண்ணுதுமா. அது அதோட தோல்வி. அது வந்து ஹீரோயினை என்ட்ரி அனுப்பமா, தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஆளே கிடையாது அது ஹீரோயினை என்ட்ரி அனுப்ப. விஜய்க்கெல்லாம் ஜோடியாக நடிச்சிருக்குமா அது, இவர் ராஜ்கிரனுக்கு ஜோடியாக நடிச்சிருக்கு, விஜய்க்கு ஜோடியாக நடிச்சிருக்கு. அது வந்து லவ் மேரேஜ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிடுச்சு. அட்டகாசமாக அவங்க சகோதரிகளில் இதுதான் இறங்கி ஜெயிச்சிருக்கணும். இதோட கோபம், இதோட அட்டமெண்ட்டான குணம், போதிய அன்பு அரவணைப்பு கிடைக்கல அப்பாக்கிட்டேருந்து, அது பர்சனல் லைஃப் ஃபெயிலியரு, அது வெறுப்பு உணர்வாயிட்டு. யாரை பற்றியும் பயப்படாது, தெரியல. லட்சுமி ராமகிருஷ்ணன் கிழிச்சுது, வாடி உன்னை அசிங்கப்படுத்திட வேண்டி, கேமரா மூடி பார்க்கணும், வாடி கமிஷனர் ஆஃபீஸ்ன்னு கூப்பிட்டுதான் இல்லையா. ரம்யா கிருஷ்ணனோடையும் ஷோல சண்டை. அதெல்லாம் தைரியமாக போடும், வாடி நீ நான் அதே இண்டஸ்ட்ரியாக இருக்கு, ஓ யோகி என்னன்னு தெரியுமாடி, அசிங்கப்படுத்திடுவேன் அப்படிங்க. அதுக்கிட்ட எல்லாம் அவங்க போய் வம்பு கட்டினாங்க. அப்புறம் அந்த அம்மா போய் புகார் கொடுத்ததில் சூர்யாதேவியை கைது பண்ணுறாங்க. 2வது அரெஸ்ட்னு நினைக்கிறது ஐ திங்க். அப்போது இவர் என்ன செஞ்சார், நாஞ்சில் ஜம்பாயி வனிதாக்கா பேரவை தலைவர் ஆகிட்டார். அவங்க சப்போர்ட் பண்ணிட்டார். சப்போர்ட் பண்ணணும், இது எப்படி இருக்கும்? 2 பேரும் உட்காந்து ஒன்றா பேசிவிட்டு ஒருத்த மட்டும் தப்பிச்சுட்டா எப்படி இருக்கும்? வெளியே வந்தோன்னா இவங்க போய் நீ மட்டும் எப்படா அப்படி சப்போர்ட் பண்ணான்னு சண்டை போய் செய்ய போய் மறுபடியும் அவங்க 2 பேருக்குள்ள மறுபடியும் பிரச்சனை ஆகி நாஞ்சில் விஜயன் அடித்து பிரட்டி விடுகிறார். யாரை? சூர்யாதேவியை. அப்புறம் அப்போ ஒரு அரெஸ்ட்டு யாருக்கு? நாஞ்சில் விஜயனுக்கு அரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெயிலே வந்து சூர்யாதேவிக்கு மிரட்டல்லாம் விடுத்தாருன்னு சொல்லி தான் அந்த அரெஸ்ட்டு போயிடுச்சு. வைஷ்ணவி ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க சொன்னோம்ல, முதல்வர் கேரக்டரு
ஒரே குழப்பமா இருக்குல்ல, எனக்கு அப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் சொன்னோமா, திருநங்கை வைஷ்ணவி விஜய், அவங்கள அடிக்கிறதுக்கு சூர்யாதேவிட்ட ஆளு கேட்டதா ஒரு தகவல் சொல்லப்படுது. அப்ப நீங்களாம் யாரு, எந்த கூலிப்படை வச்சு எங்க இயக்குறீங்கிறத முதல்ல காவல்துறை விசாரிக்கணும்ல. ஆளு கேட்டா இது தப்பு இல்லை, தப்பா இல்லை இருக்குது. இவங்கெல்லாம் யாரு, இந்த பிரச்சனைலாம் யாரு, இவங்கெல்லாம் என்னென்ன மாதிரி ரோல் ப்ளே பண்றாங்க அப்படின்றத காவல்துறை விசாரிக்கணும். இது ஒன்று. அடுத்து இப்போ ரீசெண்டாக தண்ணி பழம் என் காலில் அடிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்தாரு தெரியுமா, ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷனில். அங்கே பார்க்குறேன் எல்லாம் நைட்டில் மாட்டுற சட்டை, பொம்பளை நைட்டி மாட்டி ஸ்டேஷனுக்கு தான் எப்படி இருக்கும், அதுமாதிரி ஆம்பளை நைட்டி போட்டு வந்து நிற்கிறானுவான். அது பேண்டாவும் தெரியல, பாவடையாவும் தெரியல. கோமாளி என்ன கோமாளி, அது எப்படி சமயக்காரனும் கோமாளி எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அது ஒரு ஷோமா அது. குக் வித் கோமாளி. அது தமிழில் சொன்னோம்மா, கோமாளியுடன் சமயக்காரன், சமயக்காரனுடன் கோமாளி சொல்லு, நல்லா இருக்கா? அதான் இப்போ இங்கிலீஷில் சொன்னால் ஸ்டைல் ஆகிட்டு, குக் வித் கோமாளி, கோமாளியோட சமைக்கிறேன்ட்டு வந்து அங்கே நிற்கிறாங்க. இவங்களை கண்டாலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆகாது, முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த யூடியூபர்ஸு, இந்த ஷோ பண்ணுற நீங்கள் சினிமா நடிகர்களே போலீஸ்காரங்க மதிக்க மாட்டாங்கம்மா. செக்கு கொடுத்தா பவுன்ஸ் ஆகிடும். மற்றவங்க செக் கூட பேங்கில் தானே பவுன்ஸ் ஆகுது, கையிலே பவுன்ஸ் ஆகிடும். ஓ அந்த ஆள்கிட்ட வாங்கினீங்க பவுன்ஸ் ஆச்சே, இன்னும் நிறைய செக் இருக்குது எங்கள் வீட்டில், வாங்க காட்டுறேன் அப்படின்ற லெவலில் தான் இருக்கும். இந்த ஒரு சூழல் தான் இதில் நிலவுனுச்சு. இவங்க ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போயெல்லாம் பெரிய மரியாதை இருக்காது. தண்ணி பழத்தை இப்படி தான் உருவாக்குனாங்க. கடைசியாக தண்ணி பழம் எங்கே போய் நின்றுச்சு, பஞ்சாயத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வாசல். போலீஸ் ஸ்டேஷன் தான் நின்றுச்சு. எல்லாரும் அங்கே தான் நிற்கிறாங்க கடைசி கேட்டான். ஏமா அங்கேருந்து டெவலப் பண்ணது தானே மாதம்பட்டி, இப்போ கடைசியாக எங்கே போய் நிற்கிது, பனையூர் கட்சி ஆஃபீஸில் போய் நிற்கிது. ஆகிருச்சுட்டா ஜில்லாவுக்கு நான் தான் மேக்கப் பண்ணேன். 19 ரிலீஸ் ஆகுதும்மா, நாளைக்காம்மா வெள்ளிக்கிழமைம்மா ஜில்லா ரீரிலீஸ் ஆகுது 4Kல, போய் உட்காந்து பாருங்க. ஜில்லா ஜில்லா ஜில்லான்னு ஜாகிர் ரிசல்ட் அங்கே போயிட்டாங்க. இவர் டூன்னு ஷோ நடத்துகிறாங்க. இங்கே ஒரு சீரழிவு கலாச்சாரம் இங்கே நடைபெறுது, அரங்கேறுது. இப்போ அப்படியே இந்த இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்டெல்லாம் அப்படியே பிக் பாஸ் போவாங்க. அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா இதாகிடுவாங்க, சிங்கப்பெண் ஆகி சினிமாவில் நடிப்பாங்க. நீங்களாம் ஃபயர் விட்டு டிக்கெட்டு கொடுத்து வாங்கி பார்க்குறோம், தேண்டை மட்டும் நமக்கு. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.